ராகுல் காந்தியை சந்திக்க தொடங்கிய ஐஏஎஸ் அதிகாரிகள் வெளுக்க தொடங்கிய மோடியின் சாயம். அதாவது ராகுல் காந்தியை அதிகாரிகள் சந்திக்க ஆரம்பித்து விட்டனர். இந்த நிலையில் லோக்சபா தேர்தல் கிளைமேக்ஸை நெருங்கியுள்ளது. சனிக்கிழமை மாலை வர உள்ள முடிவுகளே பெரும்பாலும் எந்த கட்சி வெல்லும் என்று தெரிந்துவிடும். இன்னும் சொல்லப்போனால் பல ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஏற்கனவே தேர்தல் முடிவுகள் எப்படி செல்லும் என்று தெரிந்திருக்கும். அந்த வகையில் தேசிய அளவில் லோக்சபா தேர்தல் தீவிரம் இன்னும் முடியவில்லை. லோக்சபா தேர்தலுக்கான கொண்டாட்டங்கள் பிரச்சாரங்கள் மிக தீவிரமாக நடந்தபடியே இருக்கின்றன. இறுதிக்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரங்கள் தீவிரமாக நடந்து வருகின்றன. தற்போது மக்களவை தேர்தலில் 7வது மற்றும் கடைசி சுற்று வாக்குப்பதிவு நடைபெறும். அந்த நாளில் அதாவது ஜூன் 1ஆம் தேதி எதிர்க்கட்சிகள் கூட்டணியான இந்தியா கூட்டணி முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்த உள்ளது. இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் கூடுவார்கள் என்று முடிவு எடுக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் நம்மிடம் பேசிய டெல்லி காங்கிரஸ் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சிதான் வெற்றி பெறப் போகிறது என்றும் எல்லோருக்கும் தெரியும். நிதானத்தில் இருக்கும் எல்லோருக்கும் தெரியும். கண்டிப்பாக காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ராகுல் காந்தியை அதிகாரிகள் சந்திக்க இப்பவே ஆரம்பித்து விட்டனர். டெல்லியிலும் அதிகாரிகள் ராகுல் காந்தியை சந்திக்க தொடங்கிவிட்டனர். ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் முன்கூட்டியே தெரியும். அங்கேயும் இதே காட்சிகள் மாறுகின்றன. இவர்களுக்கு முடிவுகள் முன்கூட்டியே தெரியும். அப்படித்தான் அவர்களும் தெரிகிறது. ஆட்சிகள் மாறப்போகிறது என்பதை ஐஏஎஸ் உணர்ந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள அதிகாரிகள் ரெடியாகி உள்ளனர். இவர்களை ராகுல் காந்தியை சந்தித்து வருகின்றனர். இதே கேமரா முன் சொல்ல முடியாது. ஆட்சி மாறுகிறது என்பதை முடிவே செய்துவிட்டனர். இதற்கு முன்பு இப்படியெல்லாம் நடந்தது இல்லை. ராகுல் காந்தி பார்க்கிறார், கார்கே பார்க்கிறார். கடந்த 5 வருடம் இப்படி நடந்ததே இல்லை. அந்த அளவிற்கு நிலைமை காங்கிரஸ் கட்சி தான் சாதகமாக மாறியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.